வணக்கம். இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். ஸ்டெர்லைசேஷன் மற்றும் சானிடைசேஷன் என்பது ஒப்பனை பொருட்களின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தை உறுதிப்படுத்த அழகு சாதன துறையில் இன்றியமையாத நடைமுறையாகும். நோக்கங்கள்: இந்த அமர்வின் முடிவில் உங்களால் ஸ்டெர்லைசேஷன் மற்றும் சானிடைசேஷன் முறைகளை விளக்கவும், சானிடைசேஷன் சுத்திகரிப்பு செயல்முறையை விளக்கவும் மற்றும் ஸ்டெர்லைசேஷன் மற்றும் சானிடைசேஷன் சுத்திகரிப்புக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பட்டியலிடவும் முடியும். ஸ்டெர்லைசேஷன் என்பது பாக்டீரியா, வைரஸ்கள், ஃபங்கை அதாவது பூஞ்சைகள் மற்றும் ஸ்போர்ஸ் உட்பட அனைத்து வகையான மைக்ரோ ஆர்கானிசம்களையும் கருவிகள், உபகரணங்கள் மற்றும் மேற்பரப்புகளில் இருந்து இன்ஃபெக்ஷன் பரவுவதை தடுக்கவும் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் ஹைஜீனிக் சூழலை உறுதி செய்யும் செயல்முறையை குறிக்கிறது. சானிடைசேஷன் என்பது மேற்பரப்புகள், கருவிகள் மற்றும் உபகரணங்களில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்களின் எண்ணிக்கையை பாதுகாப்பாக குறைக்கும் செயல்முறையை குறிக்கிறது. சானிடைசேஷன் என்பது அழகுத்துறையில் தூய்மையை பராமரிக்கவும், கிராஸ் கண்டாமினேஷன் அதாவது மாசுபாடு மற்றும் இன்ஃபெக்ஷன் பரவும் அபாயத்தை குறைக்கவும் இன்றியமையாத நடைமுறையாகும். ஸ்டெர்லைசேஷன் மற்றும் சானிடைசேஷனுக்கான பல்வேறு முறைகளை இப்பொழுது பார்க்கலாம். ஸ்டெர்லைசேஷன் மற்றும் சானிடைசேஷனுக்கு 2 முக்கிய முறைகள் உள்ளன. அவை பிசிக்கல் ஏஜென்ட்ஸ் மற்றும் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். இந்த முறைகள் ஒவ்வொன்றையும் இப்பொழுது விரிவாக பார்ப்போம். பிசிக்கல் ஏஜென்ட்ஸ். பிசிக்கல் ஏஜென்ட் மைக்ரோ ஆர்கானிசம்களை அகற்ற அல்லது அழிக்க உதவுகின்றன. மேக்கப் பொருள்களின் பாதுகாப்பு மற்றும் ஹைஜீனிக்கை உறுதி செய்கின்றன. பொதுவாக பயன்படுத்தப்படும் சில பிசிக்கல் ஏஜென்ட்டுகளை இங்கே பார்ப்போம். ஈரமான வெப்பம். இந்த முறையில் 212 ஃபாரன்ஹீட் அல்லது 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பொருள்களை தண்ணீரில் கொதிக்க வைப்பதன் மூலம் ஸ்டெர்லைசேஷன் செய்யப்படுகிறது. இருப்பினும் இந்த முறை சலூன்களில் பயன்படுத்தப்படுவதில்லை, ஏனெனில் இது அதிக நேரம் எடுக்கும் மற்றும் சில பொருள்களை சேதப்படுத்தும். வேக வைத்தல். நீராவி ஸ்டெர்லைசேஷன் முறையில் மைக்ரோ ஆர்கானிசம்களை அகற்ற உயர் அழுத்த நீராவியை பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு ஆட்டோகிளேவ் போன்ற நீராவி பிரஷர் ஸ்டெர்லைசர் தேவைப்படுகிறது. ஆட்டோகிளேவ் என்பது ஒரு வலுவான காற்று புகாத உலோக பாத்திரமாகும். இதில் அழுத்தத்தின் கீழ் இரசாயன எதிர்வினைகள் பாதிக்கப்படுகிறது. இது பொதுவாக ஈரப்பதம் மற்றும் வெப்பத்தை தாங்கக்கூடிய உலோகக் கருவிகள் மற்றும் கருவிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அழுத்தத்தின் கீழ் உள்ள நீராவி வெப்பநிலையை உயர்த்தி பாக்டீரியா, ஸ்போர்ஸ் மற்றும் பிற நோய்க்கிருமிகளை கொல்லும். அல்ட்ரா வயலட் ஸ்டெர்லைசேஷன். அல்ட்ரா வயலட் ஸ்டெர்லைசேஷன் சாதனங்கள் அல்ட்ரா வயலட் லைட்டை வெளியிடுகின்றன. இது மைக்ரோ ஆர்கானிசம்களின் டிஎன்ஏவை சேதப்படுத்துகிறது, இதனால் அவற்றை பெருக அனுமதிக்காது. அல்ட்ரா வயலட் ஸ்டெர்லைசேஷன் சில மேக்கப் கருவிகள், மேற்பரப்புகள் மற்றும் சேமிப்பு பகுதிகளுக்கு பயன்படுத்தலாம். கெமிக்கல் ஏஜென்ட். சானிடைசேஷன் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான கெமிக்கல் ஏஜென்ட் உள்ளன. இவை ஆன்டிசெப்டிக்ஸ் மற்றும் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஆன்டிசெப்டிக்ஸ். ஆன்டிசெப்டிக்ஸ் என்பது பாக்டீரியாவின் வளர்ச்சியை கொல்லும் அல்லது தாமதப்படுத்தும் ஒரு பொருள். ஆன்டிசெப்டிக்ஸ் பொதுவாக லேசானவை மற்றும் சருமத்தில் பயன்படுத்த பாதுகாப்பானவை. இருப்பினும் கைகள் மற்றும் கருவிகளை நன்கு சானிடைஸ் செய்ய சோப்பு மற்றும் தண்ணீர் மட்டும் போதாது என்பதை நினைவில் கொள்ளவும். பொதுவாக பயன்படுத்தப்படும் சில ஆன்டிசெப்டிக்ஸ் கிருமிநாசினிகள் கீழே பார்க்கலாம். ஆல்கஹால், போரிக் அமிலம், அயோடின் டிங்க்சர், ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஃபார்மலின், குளோரமைன் மற்றும் சோடியம் ஹைப்போகுளோரைடு. பாதுகாப்பு உதவிக்குறிப்பு. உற்பத்தியாளர் பரிந்துரைத்தபடி இந்த பொருள்கள் நீர்த்த தன்மையில் இருக்க வேண்டும். கிருமிநாசினி டிஸ்இன்ஃபெக்டன்ட் கெமிக்கல் ஏஜென்ட்டுகள் ஆகும். அவை குறிப்பாக மேற்பரப்புகள், கருவிகள் மற்றும் உபகரணங்களில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்களை கொல்ல அல்லது செயலிழக்கச் செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆன்டிசெப்டிக்கை விட டிஸ்இன்ஃபெக்டன்ட் வலிமையானது மற்றும் இதை எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும். டிஸ்இன்ஃபெக்டன்ட்ஸ். குவாட்டர்னரி அமோனியம் கலவைகள், ஃபார்மலின்,
எத்தில் அல்லது கிரைன் ஆல்கஹால், ஹைட்ரஜன் பெராக்சைடு, கிரெசோல் அல்லது லைசோல். இப்பொழுது சானிடைசேஷன் செயல்முறையை பார்ப்போம். உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், கிராஸ் கண்டாமினேஷனை தடுக்கவும் பயன்படுத்தப்படும் கிளவுஸ்கள் மற்றும் மாஸ்குகள் உட்பட பொருத்தமான PPE அணியுங்கள். சானிடைசேஷன் செயல்முறைக்கு முன் கருவிகள், மேல்பரப்புகள் மற்றும் உபகரணங்களில் இருந்து தெரியும் அழுக்கு, குப்பைகள் மற்றும் தயாரிப்பு எச்சங்களை அகற்ற முழுமையாக சுத்தம் செய்வது அவசியம். சுத்தம் செய்வது பயனுள்ள சானிடைசேஷனுக்கு பொருட்களை தயாரிக்க உதவுகிறது. சோப்பு மற்றும் சூடான நீரில் கருவிகளை நன்கு கழுவவும். சோப்பு மற்றும் ரசாயனங்களின் அனைத்து தடயங்களையும் அகற்ற நீரில் அனைத்து கருவிகளையும் கழுவவும். பொருத்தமான டிஸ்இன்ஃபெக்டன்ட் கரைசலை தயார் செய்யவும். பொதுவான விருப்பங்களில் 70% ஆல்கஹால் கொண்ட எத்தில் அல்லது கிரைன் ஆல்கஹால் அல்லது 99% ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கொண்ட தீர்வுகள் அடங்கும். இது 70% எத்தில் ஆல்கஹால் போன்ற வலிமையை கொண்டுள்ளது. பாதுகாப்பு உதவிக்குறிப்பு. தேவைப்பட்டால் சரியான நீர்த்த விகிதங்களுக்கு மேனுஃபேக்சரரின் வழிமுறைகளை பார்க்கவும். சுத்தம் செய்யப்பட்ட கருவிகளை டிஸ்இன்ஃபெக்டன்ட் கரைசலில் முழுமையாக மூழ்க வைக்கவும். கருவிகளின் அனைத்து மேற்பரப்புகளும் கரைசலுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தவும். கிருமிநாசினி உற்பத்தியாளரால் குறிப்பிடப்பட்ட அல்லது பரிந்துரைக்கப்பட்ட நேரத்திற்கு பொதுவாக 10 முதல் 15 நிமிடங்கள் வரை ஊறவைக்க அனுமதிக்கவும். பரிந்துரைக்கப்பட்ட ஊறவைக்கும் நேரத்திற்குப் பிறகு எஞ்சியிருக்கும் டிஸ்இன்ஃபெக்டன்ட் கரைசலை அகற்ற கருவிகளை தண்ணீரில் நன்கு கழுவவும். மாற்றாக, கருவிகளில் உள்ள டிஸ்இன்ஃபெக்டன்ட் கரைசலை துடைக்க சுத்தமான துணி அல்லது டிஷ்யூ பயன்படுத்தலாம். கருவிகளை காற்றில் முழுமையாக உலர வைக்கவும். துண்டையோ அல்லது ஹேர் ட்ரையரையோ பயன்படுத்தக்கூடாது, ஏனெனில் இவை கண்டாமினேஷன்ஸ்களை மீண்டும் அறிமுகப்படுத்தலாம். உலர்ந்ததும் சானிடைஸ் செய்த கருவிகளை அவற்றின் அடுத்த பயன்பாடு வரை கண்டாமினேஷன் ஆவதை தடுக்க சுத்தமான மற்றும் மூடப்பட்ட கொள்கலன் அல்லது டிராயரில் வைக்கவும். 70% ஆல்கஹால் நனைத்த பஞ்சால் மேற்பரப்பை மெதுவாக தேய்ப்பதன் மூலம் எலக்ட்ரோட் மற்றும் ஒத்த கருவிகளை சானிடைஸ் செய்யவும். பின்னர் பொருள்களை உபயோகத்திற்கு தயாராகும் வரை உலர்ந்த சானிடைசரில் வைக்கவும். டிஸ்இன்ஃபெக்டன்ட்களின் எக்ஸ்பைரேஷன் தேதிகளை தவறாமல் சரிபார்த்து தேவைக்கேற்ப அவற்றை மாற்றவும். மேலும் கருவிகளின் நிலையை கண்காணித்து சேதமடைந்த அல்லது தேய்ந்து போன பொருள்களை நிராகரிக்கவும். இப்பொழுது ஸ்டெர்லைசேஷன் மற்றும் சானிடைசேஷனுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பார்ப்போம். கெமிக்கல்ஸ்களை கையாளும் பொழுது கிளவுஸ்கள், காகல்ஸ் அல்லது சேஃப்டி கிளாஸ் மற்றும் ஏப்ரன்கள் உள்ளிட்ட பொருத்தமான பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் எப்பொழுதும் அணியுங்கள். சிறிய அளவில் கெமிக்கல்ஸ்களை வாங்கி குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் சேமித்து வைக்கவும். இல்லையெனில் அவை காற்று, ஒளி மற்றும் வெப்பத்தின் தொடர்பு காரணமாக மோசமடையலாம். எப்பொழுதும் கெமிக்கல்ஸ்களை சரியாக எடை போட்டு அளவிடவும். துல்லியமான அளவு விகிதங்களுக்கு நியமிக்கப்பட்ட கொள்கலன்கள் மற்றும் அளவிடும் கருவிகளை பயன்படுத்தவும். கெமிக்கல்ஸின் பெயர், ஹசார்ட் வார்னிங் அதாவது அபாய எச்சரிக்கைகள் மற்றும் கையாளும் வழிமுறைகள் ஆகியவற்றை எழுதப்பட்ட லேபிள்கள் கொள்கலன்களில் ஒட்டப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தவும். தயாரிப்பு லேபிளில் குறிக்கப்பட்டுள்ள பரிந்துரைக்கப்பட்ட பயன்பாட்டு வழிகாட்டுதல்கள், நீர்த்துவதற்கான விகிதங்கள் மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றவும். கெமிக்கல்ஸ்கள் அல்லது கரைசலில் இருந்து வரும் புகைகளை சுவாசிக்க வேண்டாம். கெமிக்கல்ஸ்களை நீர்த்துப் போகச் செய்யும்போது சிந்துவதை தவிர்க்கவும். தற்செயலான வெளிப்பாடு அல்லது கெமிக்கல்ஸ் தொடர்பான சம்பவங்கள் ஏற்பட்டால் ஒரு எமர்ஜென்சி திட்டத்தை வைத்திருங்கள். ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கும் சேவை செய்வதற்கு முன்னும் பின்னும் குறைந்தது 20 செகண்டுகளுக்கு உங்கள் கைகளை சோப்பு மற்றும் தண்ணீரால் நன்றாக கழுவவும். அல்லது மாற்றாக குறைந்தது 60% ஆல்கஹால் உள்ளடக்கம் கொண்ட ஆல்கஹால் அடிப்படையிலான ஹேண்ட் சானிடைசரை பயன்படுத்தவும். பணிபுரியும் பகுதி மற்றும் பயன்படுத்தப்படும் பொருள்கள் அனைத்தும் சானிடைஸ் செய்யப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சேவைக்குப் பிறகு பயன்படுத்தப்பட்ட அனைத்து பொருள்களையும் பணியிடத்தையும் முழுமையாக சுத்தம் செய்து சானிடைஸ் செய்யவும். முடிந்தவரை ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேட்டர்கள், காட்டன் பேடுகள் மற்றும் கிளவுஸ் போன்ற பொருள்களை பயன்படுத்தவும். இது ஸ்டெர்லைசேஷன் தேவையை நீக்குகிறது மற்றும் கிராஸ் கண்டாமினேஷனை தடுக்கிறது. பயன்படுத்திய மற்றும் பயன்படுத்தாத அனைத்து பொருட்களையும் தனித்தனியாக வைத்திருங்கள். கண்டாமினேஷன் ஆவதை தவிர்க்க ஒரு கொள்கலனில் இருந்து பொருள்களை அகற்ற விரல்களை பயன்படுத்த வேண்டாம். அதற்கு பதிலாக ஒரு ஸ்பேட்டுலாவை பயன்படுத்தவும்.
ஆன்டிசெப்டிக் மற்றும் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டை எப்பொழுதும் சீல் வைத்து பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். அவை எப்பொழுதும் தெளிவாக லேபிளிட்டிருக்கப்பட வேண்டும் மற்றும் லேபிளிடாத கொள்கலன்களுக்கு மாற்றப்படக்கூடாது. அங்கு அவை வேறு ஏதேனும் தயாரிப்பு என்று தவறாக கருதப்படலாம். இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் ஸ்டெரிலைசேஷன் மற்றும் சானிடைசேஷன் முறைகள், சுத்திகரிப்பு செயல்முறைகள் மற்றும் சானிடைசேஷன் சுத்திகரிப்புக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் ஆகியவற்றை கற்றுக்கொண்டோம். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.